ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாங்க. சேர்த்துட்டு அதே அரை கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதிலே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு வெதுப்பாக சுடுதண்ணி சூடாக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டு கறி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடி மாவை பிசைஞ்சு வச்சிட்டிங்களாக்கா அது வரல நல்லா ரெஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா சப்பாத்தி போடுறதுக்கு இன்னும் நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ கப்பக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே நரம்புமாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ கப்பையும் சேர்த்தாச்சு. ஒரு மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த கப்பக்கிழங்கு முங்குற வரைக்கும் நம்ம சேர்த்தா போதும். இதில் சுமார் 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். விசில் வரட்டும். இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க. இப்போ இந்த சின்ன அடுப்பில் நான் தூக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் அடங்கும்போல நம்ம இங்கிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி சமையல் எப்படி நுணுக்கங்கள் வைக்கணும்னு என்னை சேனலை ஃபாலோ பண்ண வேண்டிங்களாக்கு நீங்கள் சமையல் எப்படி டக்குன்னு செய்யலாம், இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாங்க. இப்போ நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை போட்டு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ப்ரெஷர் போகும். அடுத்து நம்ம டக்குன்னு கறி வச்சிடலாங்க. கப்பக்கிழங்கு கிரேவி மாதிரி நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வச்சிடலாம். ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அடுப்படியில் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். நான் எப்படி சமையல் உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி மாவு மறுபடியும் நம்ம ஒரு தடவை நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குருவோங்க. இந்த மாதிரி இப்போ சமையல் பிகினஸுக்கெல்லாம் இப்போ சமைக்கிறவங்களுக்குலாம் எப்படி நம்ம செய்யணும், எந்த வேலையை செஞ்சு வைக்கணும், எப்படி வேலை முடியணும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிளானிங் தெரியாது. அப்போ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அக்கா இடையில இந்த மாதிரி இப்படி நான் பிளான் பண்ணி சொல்கிறது நீங்கள் வீடியோவில் ஃபாலோ பண்ணிங்களாக்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எண்ணெயில் தொட்டுட்டு தான் நான் சப்பாத்தி போட பாருங்க. உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் மாவு தொட்டு கூட நீங்கள் சப்பாத்தி பரத்தி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதனால் உங்களுடைய விருப்பத்தை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம்.
இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பெருசாக போகிறோம் சிறுசாக போகிறோம், அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்போ கல்லும் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடவினா போதுங்க. எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு எப்பயும் உருளைக்கிழங்கு கறி வச்சு சாப்பிட்றப்பாரு இந்த மாதிரி கப்பை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல் அடுத்த சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இப்போ நான் பாத்திரம் வச்சுருக்கேங்க, சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கறி வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கப்பையில் தேங்காய் எண்ணெய் வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் தேங்காய் எண்ணெயில் வைங்க. இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க இடித்து. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்குருவோம். நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தான் வேக போட்டு வச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கப்பையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். ஏன்னா அந்த வெங்காயமும் நம்ம சேர்த்தனால நல்லா ரோஸ்ட்டாக நல்லா கிரேவியாக வருங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது கிழங்குக்கு உப்பு போட்டுக்கோம். இப்போ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இந்த பதத்துக்கு நம்ம இருந்தால் தாங்க நல்லா தோசைக்குனாலும் சப்பாத்தினாலும் நல்லா அப்படியே சப்பாத்தியை பிச்சு அப்படியே தொட்டு திங்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க அந்த சப்பாத்தியும். இதுவும் எவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கப்பை கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. கப்பக்கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்து சாப்பிடணுங்க. அப்போ தான் இந்த சப்பாத்தியும் அப்படியே சுட சுட நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படின்னு சமையல் நுணுக்கங்கள் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எதை வேக வைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.